ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மார்ச் 11 கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போகிறோம். ஒன்று, லோக்பால் அமைப்பின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஏஎம் கான்வில்கர். ஓகே, ஃபர்ஸ்ட் லோக்பால் அப்படின்றத என்ன? லோக்பால் அப்படின்றது அதாவது எம்எல்ஏ, எம்பி, ஸோ அமைச்சர்கள், பிரதமர், தமிழ்நாடு முதலமைச்சர், ஸோ இந்த மாதிரி உயர் பொறுப்பில் இருக்கிற அரசியல்வாதிகள் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சம் வாங்கலாம்னா அவங்க தண்டிக்கப்படுற அந்த நேரம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகுது. இப்போ ஜெயலலிதா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1992 போட்ட கேஸு கிட்டத்தட்ட 2014 தான் அவங்களுக்கு வந்து தண்டனை கிடைச்சிது. அதாவது கிட்டத்தட்ட 20-28 வருஷம் கழிச்சு தான் அவங்களுக்கு வந்து தண்டனை கிடைச்சிது. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களுடைய அந்த கேஸ் வந்து ரொம்ப நாளமாக நீடிக்குதுன்றதுக்காக ஸோ உடனடியாக இவங்களுக்கு சீக்கிரம் விசாரித்து அந்த தண்டனை வழங்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த லோக்பால் என்ற அமைப்பு வந்து தொடங்கப்பட்டது. அதாவது கிட்டத்தட்ட 1966 லோக்பால் வந்து பார்த்தீங்கன்னா 1966 சீர்திருத்த கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிஷன் ஆரம்பித்தாங்க. ஸோ சீர்திருத்த கமிஷன் இதை ஆரம்பித்தது மொரார்ஜி தேசாய் தான் இதை வந்து ஆரம்பித்தார். ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2013 டிசம்பர் 17 மாநிலங்களவையில் இந்த லோக்பால் அதாவது மசோதா வந்து நிறைவேற்றப்பட்டது. கண்டிப்பாக இது கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகம். மாநிலங்களவையில், மக்களவையில் அதே 2013 டிசம்பர் 18 மறுநாளே வந்து மக்களவையில் நிறைவேற்றப்படுது. அதாவது கிட்டத்தட்ட 9 முறை வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோக்பால் வந்து மக்களவையில் வந்து எடுத்துன்னு வந்து தோல்வி அடைஞ்சிச்சு. ஏன்னா பெரும்பான்மை இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்தது கடைசியாக பார்த்தீங்கன்னா 2013 தான் 10வது முறையை எடுத்துன்னு வரும்போது தான் இது வந்து இந்த மசோதா வந்து நிறைவேற்றப்பட்டது. லோக்பால் அதாவது மசோதா நிறைவேற்று சட்டமாக்கப்பட்டது. அதே போல் பார்த்தீங்கன்னா இதை இந்த லோக்பால் அப்படின்ற வார்த்தை உங்களுக்கே தெரியும். லோக்குனா வந்து பார்த்தா மக்கள், லோக்குனா மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பால்னா பாதுகாவலன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மக்கள் பாதுகாவலன் அப்படின்னு தான் இதனுடைய அர்த்தம். ஸோ இந்த லோக்பால் என்ற வார்த்தை உருவாக்குறது எல்எம் சிங்வி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்எம் சிங்வி இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த லோக்பால் என்ற இந்த வார்த்தையை வந்து உருவாக்குறது, எல்எம் சிங்வி. ஓகேங்களா? இது வந்து ஒரு சமஸ்கிருத வார்த்தை அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லோக்பாலில் பார்த்தீங்கன்னா லோக் ஆயுத்தான்றது மாநில அளவில், அதாவது முதலமைச்சர்கள், எம்எல்ஏ மாநில அளவில் லோக் ஆயுக்தா அப்படின்னுவாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு மகாராஷ்டிராவில் தான் முதல் லோக் ஆயுக்தா அப்படின்றத கொண்டு வந்தாங்க. மகாராஷ்டிரா 1971 கொண்டு வந்தாங்க மகாராஷ்டிராவில். தமிழ்நாட்டில் 2019 தான் கொண்டு வந்தாங்க. சரி, 2019 கொண்டு வந்தாங்க. 2018 ஜூலை 19 கொண்டு வந்தாங்க. 2018 ஜூலை 19 தமிழ்நாட்டில். தமிழ்நாடு அளவில் பார்த்தீங்கன்னா இதை லோக் ஆயுக்தா அப்படின்வாங்க. ஓகேங்களா? ஸோ இதான் இந்த லோக்பாலுடைய லோக்பால்ன்றது லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்காக எடுத்துன்னு வந்தது. கண்டிப்பாக இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகம். லோக்பாலை ஒரு ஷார்ட் நோட்டாக எடுத்து வச்சிங்க, லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா. ஓகேங்களா? அடுத்து மத்திய அரசினுடைய நமோ சகோதரிகள் திட்டம் எதனுடன் தொடர்புடையது? இதுக்கு சரியான சார் ஆப்ஷன் ஏ, வேளாண் துறையோட சம்பந்தம் முடியுது. அதாவது பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வருமானத்தை ரெட்டிப்பாக்கணும், அவங்க சுயசார்பாக வந்து நிற்கணும் சமுதாயத்தில் அப்படின்றதுக்காக நமோ ட்ரோன் சகோதரிகள் திட்டன்றதை பிரதமர் மோடி அவர்கள் இருந்து தொடங்கி வச்சாங்க. இதனுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வேளாண் துறையில் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், வேளாண் துறையில் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சிக்கொல்லி மருந்து இது பயிருக்கு. ஸோ இந்த மாதிரி இதுவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களே, அதாவது மத்திய அரசே வந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 15,000 மகளிர் சுய உதவிக்குழு செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ட்ரோன் பயிற்சி கொடுக்குறாங்க. இந்த ட்ரோன் பயிற்சி என்ன செய்யணும்னா, ட்ரோன் மூலமாக வயலுக்கு வந்து மருந்து தெளிக்கிறது. ஸோ இந்த மாதிரியான வேலைகள் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா திண்டாடுறாங்க விவசாயத்தில். ஸோ இப்போ மகளிர் வந்து இறங்கி வேலை செய்யாமல் இந்த ட்ரோன் மூலமாக ஸோ மருந்து தெளிக்கிறது, இந்த மாதிரி திட்டத்துக்கு ட்ரோன் பயிற்சி சென்ட்ரல் கவர்மெண்ட்டே கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்காக பார்த்திங்கன்னா அந்த ட்ரோன் வாங்குறதுக்கு 8 லட்சம் வரையும் லோன் கொடுக்குறாங்க. 8 lakhs வரையும் வந்து பார்த்திங்கன்னா மகளிருக்கு வந்து லோன் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 8,000 கோடி இதுக்காக ஒதுக்கிறதாக தான் சொல்லிக்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். 8,000 crores ஃபார் மகளிருக்காக மட்டுமே. ஸோ இதன் மூலமாக பெண்கள் வந்து தன்னுடைய சுயசார்பாக அவங்க சமுதாயத்தில் வந்து இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எதாவது அதனுடைய முக்கிய நோக்கம். அது பெண்களுக்கு மாதம் 1000 வழங்கும் திட்டத்தை சமீபத்தில் பிரதமர் மோடி எந்த மாநிலத்தில் தொடங்கி வைத்தார்? ஆப்ஷன் சி, சத்தீஸ்கர் மாநிலத்தில் தான் பிரதமர் மோடி அவர்கள் கிட்டத்தட்ட 7 லட்சம் பேருக்கு வந்து 70 லட்சம் பேருக்கு அந்த மாநிலத்தில் வந்து மாதம் 1000 ரூபா திருமணமான பெண்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
மோடி வந்து அங்கே தொடங்கி வச்சிருக்காரு. இதே போல் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் இருக்குது. அதே போல் தெலுங்கானாவில் இந்த திட்டம் இருக்குது. ஆனால் இந்த ரெண்டுமே வந்து காங்கிரஸ் மாநிலம், இது மட்டும்தான் பாஜக ஆள்ற மாநிலம். அது தற்போது தனது பதவியை ராஜினாமா செய்த அருண் கோயல் எந்த துறையுடன் தொடர்புடையவர்? இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி வந்து தேர்தல் ஆணையம். உங்களே தெரியும், ஆப்ஷன் பி தேர்தல் ஆணையம். அருண் கோயல் என்று பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ராஜீவ்குமார் தான் தலைமை தேர்தல் ஆணையர். ராஜீவ்குமார் உங்களுக்கே தெரியும், இது கண்டிப்பாக கேட்குறாங்க கொஸ்டின். இவர் தான் தலைமை தேர்தல் ஆணையர். இவருக்கு கீழே வந்து அருண் கோயல் வந்து இன்னொரு ஆள். மொத்தம் இதுக்கு முன்னாடி இருந்தவர் ரிசைன் பண்ணிட்டார். ஓகேங்களா? இப்போ அருண் கோயலும் ரிசைன் பண்ணிட்டார். அப்போது இங்கே கீழே இருக்க 2 பேருமே இப்போ கிடையாது. அப்போது தலைமை தேர்தல் ஆணையம் மட்டும்தான் இருக்கார். உங்களுக்கு தெரியும், இப்போ 2024க்கு எம்பி எலெக்ஷன் நடக்க போகுது. கிட்டத்தட்ட மார்ச் 15லேருந்து 20க்குள்ளே நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் இவர் ரிசைன் பண்ணியிருக்காரு. ராஜீவ்குமார் தலைமை தேர்தல் ஆணையம் மட்டும்தான் இருக்கார். ஆனால் ஏகப்பட்ட ஒர்க் இருக்குது. உங்களுக்கே தெரியும், எலெக்ஷன் அப்போ எவ்வளோ அந்த எலெக்ஷன் மின்னணு மிஷினை வந்து ரெடி பண்ணணும், இவி மிஷின் எல்லாம் ரெடி பண்ணணும். அதே போல் எல்லாத்துக்கும் இவங்க தான் உத்தரவு போடணும். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வேலை இருக்குது. ஆனால் இவர் ரிசைன் பண்ண உடனே குடியரசுத் தலைவரும் இதை அங்கீகரிச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள் வந்து இது கொஞ்சம் சந்தேகப்படுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அருண் கோயல் பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர். இவர் விஆர்எஸ் வாங்குறாரு, நாட் ரிட்டையர்டு. விஆர்எஸ் வாங்கின மறுநாளே பார்த்தீங்கன்னா இவர் வந்து தேர்தல் ஆணையம் தான் செலக்ட் பண்ணுறாரு. விஆர்எஸ்ன்றது உங்களுக்கே தெரியும், பர்சனல் ரீசனுக்காக என்னால் இந்த வேலையில் கண்டினியூ பண்ண முடியாதுன்றதுக்காக ஒரு ஐஏஎஸ் வேலையை ரிசைன் பண்ணிட்டு அவர் போகிறாரு. பட் ஆனால் மறுநாளே தேர்தல் ஆணையராக நியமிக்கப்படுறாரு. அப்பயே ஒரு சந்தேகமாக இருக்குது. ஸோ இப்போவும் ஒரு சந்தேகப்படுறாங்க எதிர்கட்சிகள். ஸோ இந்த ஒரே ஒரு தலைமை தேர்தல் ஆணையம் மட்டும்தான் இப்போ இருக்கார். ஓகேங்களா? அதே போல் இந்த தேர்தல் ஆணையம் தேர்தல் சீர்திருத்தத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துன்னு வந்து அதன் மூலமாக தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கட்டும், இல்லை தேர்தல் ஆணையர்களை வந்து பார்த்திங்கன்னா பிரதமர், ஒரு பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைச்சர், அடுத்தது பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர், இந்த 3 பேர் தான் செலக்ட் பண்ணுற மாதிரி இப்போ ஒரு சீர்திருத்தம் எடுத்துன்னு வந்துக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னா பிரதமர் இருப்பார், அமைச்சர் இருப்பார், எதிர்கட்சி தலைவர் இருப்பார், சுப்ரீம் கோர்ட் நீதிபதி, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இருப்பார். இந்த 4 பேர் இருக்கும். இந்த 4 பேரில் மெஜாரிட்டி 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது மெஜாரிட்டி 3 பேர் கண்டிப்பாக மெஜாரிட்டி இருந்தால் தான் அது செலக்ட் பண்ணணும். ஆனால் இப்போ இந்த 3ல் மெஜாரிட்டி 2 இருந்தால் போதுன்ற மாதிரி இருக்குது. அப்போ பிரதமருடைய அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் சொல்கிறது தான் கேட்க போகிறாரு. அப்போ இதுவும் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது, சமீபத்தில் எந்த நோயை சிறப்பாக கையாண்டதற்காக அமெரிக்க செஞ்சிலுவை சங்கம் இந்தியாவிற்கு விருது அளித்துள்ளது? இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா மீசல்ஸ் ரூபெல்லா. இதை வந்து கையாண்டதற்காக தான் அமெரிக்க செஞ்சிலுவை சங்கம் இந்தியாவிற்கு அந்த விருதை கொடுத்துருக்கு. இதை வந்து மத்திய சுகாதார அமைச்சகம் அதை ரிசீவ் பண்ணியிருக்கு. அமெரிக்க தூதரகத்தில் இருக்கிறவங்க தான் அந்த இதுவை வந்து பார்த்திங்கன்னா பிரியா ரங்கநாதன் இப்போ அமெரிக்க தூதரக ஐஏஎஸ் ஆஃபீஸராக அங்கே இருக்கார். தூதரக ஆஃபீஸர் மேக்ஸிமம் வந்து ஐஏஎஸ்ஸாக தான் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இவங்க தான் அந்த விருதை வந்து வாங்கியிருக்காங்க. மீசல்ஸ் ரூபெல்லா அப்படின்ற ஒன்றும் இல்லை, குழந்தைங்களுக்கு தான் அதிகமாக இது வரக்கூடியது. அதாவது சிவப்பாக இருக்கும், புளியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நோய் இது. இதை வந்து இந்தியா சிறப்பாக கையாண்டதற்காக இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பண்ண வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கான பார்த்ததில் 2 கொஸ்டின் நான் கேட்குறேன். நீங்கள் முடிஞ்சால் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணலாம். அதாவது அருண் கோயல் அப்படின்றவர் எந்த துறையை சேர்ந்தவர்? தற்போது ராஜினாமா செய்த அருண் கோயல் வந்து எந்த துறையை சேர்ந்தவர்? நம்பர் 1. 2வது, லோக்பாலுடைய புதிய தலைவர் யார்? இந்த 2 கொஸ்டின் ஆன்சரை நீங்கள் முடிஞ்சால் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம நாளைக்கு இதே மாதிரியான கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.